ஸ்ரீமதே வகுளபூஷண மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக. नीलादुङ्गस्तनगिरिदडी सुत्तमुद्बोध्य कृष्णम् पारात्यं स्वं श्रुति सदशिरसित्तमध्यापयन्ति स्वचेष्टायां सजनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्मै नमैदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையேர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியார் திருப்பாவை நாச்சியார் திருமொழின்னும் 2 பிரபந்தங்களை நமக்கு கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட திருப்பாவை வேதத்திற்கு வித்தான இந்த திருப்பாவையை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த திருப்பாவை அப்படிங்கிறதுல 30 பாசுரங்கள்லையும் 29 பாசுரங்களும் ஆயர்பாடி சிறுமிகளோட பேச்சாகவும் கடைசி பாசுரத்தை ஆண்டாள் தன்னுடைய பேச்சாகவும் கொடுத்துருக்கா. மார்கழி அப்படின்ன உடனே நமக்கு மார்கழி மாசத்துல ஆண்டாள் ஞாபகத்துக்கு வருவா, உடனே கண்ணன் ஞாபகத்துக்கு வருவான், ஆயர்பாடி இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த மார்கழி மாசத்துல யாரெல்லாம் நீராடுறதுக்கு விருப்பப்படுறீங்களோ அவள்லாம் வாங்கோ அப்படிங்கிறா. மார்கழி மாசத்துல நீராடுறது அப்படின்னா என்ன? ஜலத்துல போய் நீராடுறதா? இல்லை, எம்பெருமான் கிட்ட உள்ள பக்தி அப்படிங்கிற ஜலத்துல மூழ்கி நீராடுறதுக்கு கூப்பிடுறா. இந்த மார்கழி மாசத்துல நம்ம எத்தனைக்கு எத்தனை பகவானை நினைச்சிருந்து பகவான் சொன்ன செயல்கள் எல்லாம் செய்யறோமோ அவ என்னென்ன விருப்பப்படுறாளோ அது எல்லாத்தையும் எம்பெருமான் நமக்கு நடத்தி தருவான். அப்படி நடத்தி கொடுக்கறதுக்கு நம்ம முக்கியமா எல்லாம் புருஷார்த்தம்னு சொல்றோம். நிறைய புருஷார்த்தங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாத்துலயும் சிறந்த புருஷார்த்தம் அப்படின்னா நம்ம எம்பெருமான் கிட்ட மோட்சத்துல போய் கைங்கரியம் பண்றதுதான் உயர்ந்த புருஷார்த்தம். அந்த உயர்ந்த புருஷார்த்தமான சரணாகதியை தான் நமக்கு இங்க சொல்றா. திருப்பாவை அப்படிங்கிறதே சரணாகதி தத்துவத்தை நமக்கு சொல்றதுதான். அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த திருப்பாவைய தாயார் பூமி பிராட்டியா அவதரிச்சு நமக்கு இங்க கொடுத்துருக்கா. இந்த தலையாய சரணாகதிங்கிற உபாயத்தை யாரெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றான் நமக்கு. இந்த இருள் தருமா ஞாலத்துல நம்ம இந்த உட்கார்ந்துருக்கோம் இந்த உலகத்துல, அதையே அவ ஆயர்பாடியா வச்சுண்டா. இங்க இருக்கிற எல்லாரையும் ஆச்சாரியன் கிட்ட போயிட்டு எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்க சொல்றா.
எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுட்டா எம்பெருமான் கிட்ட இருக்கிற சீரிய கல்யாண குணங்கள் இருக்கே அதை அனுபவிக்கணும். அது அனுபவிச்சு அந்த ஞானம் நமக்கு வந்ததுன்னா மோட்சத்துல போய் கைங்கரியம் பண்ற செல்வம் அப்படின்னா அந்த பெரும் செல்வம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுதான். அந்த செல்வத்தை நம்ம பெற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்றா. இப்படி ஒரு செல்வம் நமக்கு கிடைச்சா கூட பகவான் நமக்கு இவ்வளவு நமக்கு இந்த மாதிரி செல்வத்தை கொடுக்க போறான், இப்படி எல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சா கூட நம்ம தெரிஞ்ச மாதிரி அப்படியே அதை பிரகாசப்படுத்தக்கூடாது. நமக்கு சொல்லி கொடுத்த ஆச்சாரியனை பிரகாசப்படுத்தணும். இதெல்லாம் நம்ம அறிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தைய மாதிரி நம்ம கர்வம் இல்லாதவாளா இருக்கணும் அப்படிங்கிறா. ஒரு குழந்தை எப்படி எல்லாம் தெரிஞ்சதுனாலும் அந்த குழந்தைய ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நம்ம ஒரு உயர்ந்த ஞானி அப்படின்ற ஒரு பதத்துல இருப்போம். நம்ம ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருமே பெருமாளுக்கு சேஷபூதர்கள் தான். எல்லாருக்கும் பகவான் சேஷி. நம்ம நம்ம சேஷபூதர்கள் நம்ம எல்லாருமே. ஆனாலும் பெண்களை போல சுவாதந்திரியம் மற்றவர்களுக்கு கிடையாது அப்படின்னுட்டு சொல்றா. நம்மளாம் உடலுக்கு ஆபரணம் போட்டுப்போம். ஆபரணம் அப்படின்னா நம்ம எல்லாம் குண்டலம் வளையல் அப்படின்னுட்டு நகைகளா ஆபரணம் போட்டுப்போம். ஆனா ஆத்மாவுக்கு ஆபரணம் அப்படிங்கிறா. ஆத்மாவுக்கு ஆபரணம் என்ன? பொறுமை, புலனை அடக்கிறது, காமம் முதலிய துர்குணங்கள் இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஆத்மாவுக்கு ஆபரணங்கள். இதெல்லாம் இருக்கிறவா தான் எம்பெருமான் கிட்ட போறதுக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அந்த ஆச்சாரியன் கிட்ட போய் நம்ம அனுகிரகம் பெற்றோம் அப்படின்னால் திருமந்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்கள்லாம் நமக்கு தெரியும். எம்பெருமானுடைய கடாட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறா. இந்த எம்பெருமான் கடாட்சம் கிடைச்சதுன்னா நமக்கு மோட்சமும் சித்திக்கும் அப்படின்றா. ஆத்ம குணங்கள்ல பிரதானமானது நம்ம எதை பார்த்தாலும் பகவானுடைய சொரூபமா நினைக்கணும். எதை பார்த்தாலும் நம்ம சாத்வீகமா பொறுமையா இருக்கணும். இது ஆத்ம குணம். இந்த ஆத்ம குணம் இருந்ததுனாலே ஆச்சாரியனுடைய அருள் நன்னா சித்திக்கும். ஆச்சாரியனோட அருள் கிடைச்சதுன்னா திருமந்திரத்தினோட பொருள் கிடைக்கும். திருமந்திரம் பொருள் கிடைச்சது அப்படின்னா ஈஸ்வரனுடைய பகவான் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஈஸ்வரன் நமக்கு இப்படி நம்ம எம்பெருமான் கிட்ட பிரபத்திய பண்ணினோம் அப்படின்னு சொன்னா எம்பெருமான் வைகுந்த மாநகரத்தையே நமக்கு கொடுப்பான். எப்படி? ஈஸ்வரன் கை புகுந்தவாறு வைகுந்த மாநகரம் மற்றது கையதுவே அப்படின்னு சொல்றபடி அந்த பிராபிய பூமி நமக்கு கிடைக்கும். இது ஆச்சாரியர்கள் மூலமா கிடைக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு சொல்றா. இப்பேற்பட்டவாளா செல்வ சிறுமீர்களா இருப்போம் அப்படிங்கிறா. இந்த மாதிரி உயர்ந்த மதியும் புத்தியும் நமக்கு கிடைக்கும். பகவான் தான் நமக்கு எல்லாமே. அவன் ஒருவன் தான் நம்மை ரட்சிப்பான். மற்ற தேவதைகள்லாம் நம்ம போல எம்பெருமானுக்கு அடங்கினவாதான் வாழலாம். அவளும் கர்மவசத்தால கட்டுண்டு திரியறவாதான். அவளுக்கு அந்த போஸ்ட் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிரம்மா சிவன் அவள்லாம் இருப்பா. எதே பிரளய காலம் வந்தது அப்படின்னா அவ வேற பிரம்மா சிவன் அவள்லாம் வேற வேற ஒருத்தர் தான் பதவிக்கு வருவா. ஆக மொத்தத்துல எம்பெருமான் மொத்தம்தான் நித்யன். அவன் ஒருவனே ஸ்ரீமன் நாராயணனே நமக்கே பறை தருபவன் அவன் ஒத்தன்தான் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு நன்னா தெரிகிறது. இப்படியெல்லாம் நமக்கு பகவான் அனுகிரகம் பண்றானே
அவனை போய் அடையணும் அப்படின்னா அதற்கு உயர்ந்த வழியை நம்ம நாடணும். அதுதான் இந்த மார்கழி மாசம். இந்த மார்கழி மாசத்தை சம்ஸ்கிருதத்துல மார்க்க சீர்ஷம் அப்படின்னு சொல்லுவான். மார்க்கம் அப்படின்னா உபாயம், வழி அப்படின்னு அர்த்தம். சீர்ஷம் அப்படின்னா தலைமையா இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ எம்பெருமானே வாசுதேவன் அப்படின்னு கண்ணனுக்கு ஒரு பேர் உண்டு. எப்படி? வசுதேவரோட புத்திரனா இருக்கிறதுனால வாசுதேவன் அப்படிங்கிற திருநாமம் எம்பெருமானுக்கு உண்டு. இது எல்லாருக்கும் தெரியும். இதே தேவன் அப்படின்னு சஹஸ்ரநாமத்துல பட்டர் வியாக்கியானம் பண்றார். அதுபோல இங்கேயும் மிருக சீர்ஷ நட்சத்திரம் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி மார்க சீர்ஷம் அப்படின்னு சொல்றோம். எப்பவுமே மார்கழி மாசத்துல பௌர்ணமி அன்னைக்கு மிருக சீர்ஷ நட்சத்திரமும் சேருது. அதனால மார்க சீர்ஷம் அப்படின்னு சொல்றோம். பகவான் என்ன பண்றான் கீதையில அர்ஜுனனுக்கு பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், பிரபத்தி யோகம் என பல எல்லா வழிகளையும் சொன்னான். சொல்லிட்டோ அந்த மார்க்கத்துல எல்லாம் போனோம் அப்படின்னா நம்மளால போக முடியாது இப்போ இருக்கிற காலத்துல. அதனால பிரபத்தி மார்க்கம் ஒண்ணுதான் சிறந்தது அப்படின்னு சொன்னான். ஆக சரணாகதி நமக்கு உபாயம் இருக்கு, அதுதான் சிறந்ததும் கூட. அதையே ஆண்டாள் என்ன பண்ணியிருக்கா திருப்பாவேல முதல்ல சரணாகதிய முதல்ல சொல்லி கொடுத்துட்டா நமக்கு. அதே கிருஷ்ணன் கீதையில என்ன பண்ணினா அர்ஜுனனுக்கு எல்லா யோகத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில இந்த சரம ஸ்லோகத்தை சொல்லி சரணாகதியை சொல்லியிருக்கான். அதனால ஆண்டாள் தான் கண்ணனை காட்டிலும் சிறந்தவள். நமக்கு நல்ல உபாயத்தை முதல்ல சொல்லியிருக்கா, சுலபமான உபாயத்தை சொல்லியிருக்கா. ஆக மொத்தத்துல கண்ணனை விட ஆண்டாள் தாயார் தானே நமக்கு புருஷகாரம் பண்றதுமே கூட இல்லையா? அதனால தாயார் புருஷகாரம் பண்ணி நமக்கு முதல் பாசுரத்திலேயே சொல்லி கொடுத்துட்டா. ஆதிவராக பெருமாள் கிட்ட இந்த மாதிரி ஜனங்கள் கஷ்டப்படுறதே இவாளுக்கு ஒரு உபாயத்தை தானே கேட்டு நமக்கு சொன்னாள். அதுவும் புருஷகாரம் தான், நமக்கோசரம் புருஷகாரம் பண்றது. அதை முதலையே சொல்லிட்டா. இதுல கீதாச்சாரியனா கண்ணனையும் இவ மிஞ்சிட்டா. இதத்தான் திங்கள் மதி நிறைந்த நன்னாள் ஆள். அதனால மார்கழி சிறந்த பிரபத்தியான மார்க்கத்துல நம்ம இறங்கணும் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள்லாம் எம்பெருமான் கிட்ட பக்தியா இருக்கீள், நீங்கள்லாம் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறா. இப்படி சொல்லி முதல் 3 வரிக்கு அர்த்தத்தை சொல்லிட்டா. இப்படி பிரபத்திய செஞ்சதுக்கு அவன் செய்ய மேல என்ன சொல்ல போறா அப்படின்னா கூர்மை பொருந்திய வேலாயுதத்தை வச்சுட்டு இருக்கான் நந்தகோபன். அதே நாமெல்லாம் என்ன பண்ணிருக்கிற பாவங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஜென்மாந்திரமா கோடியா பாவங்களை பண்ணியிருக்கோம், அளவில்லாத பாவத்தை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு சின்ன பிரபத்தி அப்படிங்கிற உபாயத்தால எப்படி போக்கடிப்பான் எம்பெருமான் அப்படிங்கிறத சொல்றா. நந்தகோபன் கண்ணன் கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு கொசுவோ ஈயோ வந்தா அடிக்கிறதுக்கோசரம் கூரிய வேலை வச்சுட்டு அழிக்க போறான். அதே நம்ம பண்ணிருக்கிற கோடி ஜென்ம பாபங்கள் எல்லாத்தையும் எம்பெருமான் கிட்ட ஒரு வியாஜத்தை வச்சு நமக்கு அழிக்கும்படி பிரபத்தியை சரணாகதியை நமக்கு சொல்லியிருக்கா. அப்படி நம்ம கிட்ட சரணாகதிய நம்ம சரணாகதியை பண்றோம் அப்படின்னா அந்த சரணாகதி ஒரு க்ஷணத்துல பண்ணக்கூடிய சரணாகதிக்கு பலனும் சொல்ல முடியாத அளவுக்கு எம்பெருமான் கிட்ட வைகுண்டத்துல போய் பண்ற பலன். இந்த விஷயத்துல கொடுந்தொழிலன் அப்படின்னுட்டு எம்பெருமான் நம்ம பண்ணின பாவத்துக்கு அவனும் கொடுந்தொழிலன் தான். இருந்தாலும்
தாயாராகிய ஆண்டாள் புருஷகாரம் பண்ணி அந்த அத்தனை பாவங்களையும் ஒரு நொடி பொழுதுல போக்கி நமக்கு எம்பெருமான் கிட்ட ஆனந்தமா இருக்கக்கூடிய நிலையை எடுத்து சொல்லி நம்மள மோட்சத்துக்கு கூட்டின்னு போறதுக்கு வழி காமிக்கிறா. ஆச்சாரியர்களும் தன்கிட்ட இருக்கிற வேதம் அப்படிங்கிறத ராத்திரியில அதை மனசுல வச்சுக்கிண்டு கார்த்தால தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்றது போல பிரளய காலத்துல வேதங்களை காப்பாத்தி முதல்ல பிரம்மாவை படைச்சு அவருக்கு உபதேசம் பண்ணி அது மூலமா மற்றவருக்கு உபதேசம் பண்ணும்படி எம்பெருமான் பண்ணியிருக்கான். அதனால கோபன் நான்முகன் பரமசிவன் இவாழ்லாமோ வயசு முதிர்ந்து வந்துடுத்து அப்படின்னா அவளுக்கும் அழிவு அப்படிங்கிறது உண்டு. ஆனால் எம்பெருமான் மோட்சத்துல இருக்கானே அவனுக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. இந்த உலகத்திலேயே நித்தியமானவன் எம்பெருமான். அவன் குமரன், நித்திய யுவா, எப்பவும் அழகு பொருந்திய வைஜெயந்தி மாலைய அணிஞ்சின்னு இருக்கிறவன். இப்படி நமக்கு தன்னையே மோட்சத்துல தன்னையே தனக்கு கொடுத்து அவனுக்கு கைங்கரியம் பக்கத்திலேயே நின்று கைங்கரியம் பண்ற பாக்கியத்தை நமக்கு அவன் தருவான். வீடு வாசல் பணம் இப்படிங்கிற செல்வங்கள் எல்லாமே எல்லாரும் இந்த உலகத்துல இருந்தா புகழாரம் சுட்டுவா. ஆனா எம்பெருமான் இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். பக்தி அப்படிங்கிற கடல்ல மூழ்கி எம்பெருமான் கிட்ட சரணாகதியை பண்ணினோம் அப்படின்னால் அவன் இந்த உலகத்துல இருக்கிறவா நம்மளை புகழும்படியான உயர்ந்த மார்க்கத்துல கொண்டு போய் நம்மளை வச்சுடுவான். சிங்கத்தை கண்டு மிருகங்கள்லாம் எப்படி பயந்து ஓடுமோ அது போல நம்மளை பார்த்தாலே மற்றவர்கள் பயந்து ஓடிடுவான். சிவந்த செந்தாமரை கண்களை உடையவன் எம்பெருமான். சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்? அது போன்ற எம்பெருமான். எப்படி சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருக்க முடியுமா என்ன? அது சாத்தியமா? கிடையாது. ஆனா ஸ்ரீமன் நாராயணனுக்கு அது சாத்தியம். எப்படின்னா அவன் அகடி தகடனா சாமர்த்தியக்காரன். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒப்பான முகத்தை கொண்டவன். இவன்தான் ஸ்ரீமன் நாராயணன், பரதேவதை இவன்தான். இவன்தான் நமக்கு மோட்சத்தை அளிக்க வல்லவன், அழகிய திருமேனிய உடையவன். நாம் முன்பா நீ முன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தருக்கொத்தர் முன் கைங்கரியம் பண்றதுக்கு மோட்சத்துல நம்மை தகுதி உடையவாளா ஆக்கிறவன் அவன்தான். நம்ம எல்லாருமே அனன்ய கதியிலையும் அக்கிஞ்சன்யத்திலையும் இருக்கிற நம்ம சரணாகதி அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு உபாயத்தை கொண்டு நமக்கு மோட்சத்தை அங்க அவன் அருள்வான். இப்படி பக்தர்களானபடியலால நம்ம கிட்ட அவன் நம்ம கிட்ட பவ்யமா இருப்பான், கட்டுண்டு இருப்பான் எம்பெருமான். எந்த ஒரு பக்தன் எம்பெருமான் கிட்ட உண்மையான பக்தியோட இருக்கானோ அவன் கிட்ட எம்பெருமான் கட்டுப்பட்டு தன்னுடைய சௌலபியத்தை காட்டுவான் அந்த இடத்துல. அதுதான் அருள் பெறுவார் அடியார் தம் அடியார்க்கு ஆழியான் அருள் புரிவான் அமைகின்றான் அது நமது விதி வகையே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். இங்க இந்த விதி அப்படின்னு சொல்றது பாக்கியம். ஆனா இந்த விதி அப்படிங்கிறது எம்பெருமானுடைய விதியாம், நம்ம விதி இல்லையாம், அவனுடைய விதி. அது நம்ம எப்படி கடமைய செஞ்சு நம்ம பகவானுக்கிட்ட இருக்கோமோ அந்த கடமைய அதிகரிக்காம நம்ம எந்த தோஷம் வந்தாலும் அதை எல்லாரும் என்ன சொல்லுவா, இப்படி நம்மளை குறை சொல்லி தூத்தின் இருப்பா. ஆனால் எம்பெருமான் அப்படி தூத்த மாட்டான் நம்மளை. எப்பவுமே நம்ம செப்பு சரணாகதி ஆயிட்டோமோ நம்ம எல்லாருமே அவனுடைய குழந்தை தான். ஆனாலும் சரணாகதி பண்ணினவாளுக்கு தனி பிரீத்தி உண்டு அவனுக்கு.
அவன் நம்மை என்னைக்கும் தூத்தவே மாட்டான். அத இந்த முதல் பாசுரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும், எம்பெருமான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இங்க நமக்கு விளக்கி சொல்லி நம்மளை சரணாகதி மார்க்கத்துல எம்பெருமான் கிட்ட பிரபத்திய பண்ணிண்டு மோட்சத்துல போய் எம்பெருமான் கிட்ட கைங்கரியத்தை பண்றத நமக்கு இவ்வளவு தூரம் ஆண்டாள் நமக்கு சொல்லியிருக்கா. இது பூரா மூல மந்திரத்தோட அர்த்தத்தை நமக்கு தெரிவிக்கிற பாசுரம். நம்ம இந்த மார்கழி மாசத்துல ஆண்டாள் சொன்னபடி நடந்துட்டு நம்மளும் இந்த மார்கழி மாசத்தினுடைய சிறப்பை அனுபவிப்போம், மோட்சத்தையும் அனுபவிப்போம். இப்பேற்பட்ட ஆண்டாளுடைய இந்த திருப்பாவை முதல் பாசுரத்துல நமக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.